ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயணிச்சேன், எல்லாமே செஞ்சோம். இப்போ உங்களோட நான் பயணிப்பேன். என்ன இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா எங்க வரணும்னாலும் அந்த எந்த சிரமமும் பார்க்காம இந்த இயக்கத்துக்கு வந்துட்டேன். உண்மையுடனும் உணர்வுடனும் ஒரே ஒரு குறிக்கோளோட. இப்ப எல்லாருமே பேசுறீங்க, நாங்க எம்எல்ஏ சீட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய இது வாஸ்தவம் தான். அங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்ப நீங்க மனம் விட்டு அக்கா கிட்ட பேசும்போது அங்க பேசுறதுக்கான அதிகாரமும் கிடையாது. முதல்லயே சொல்லுவாங்க, இவங்கதான் பேசணும், இவங்க. அதனால அந்த ஒரு இது சகோதரத்துவத்தோட பழகும் போது நம்ம மனசுல இருக்கிறதும் நம்ம ஃப்ரீயா சொல்ல முடியுது. ஸோ உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதாவது பொதுமக்கள் கிட்ட நல்ல விழிப்புணர்வு இருக்கு. இந்த ஆட்சியில நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்கு. யாரும் ஏமாற்ற முடியாது. அடிமட்ட வீட்டுல இருக்க பெண்களுக்கு கூட அந்த இது தெரியுது. இன்னும் ஒரு விஷயம், நான் இந்த கழகத்துல ஒண்ணு நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க புதுசுதான் நான் பாக்குறதுக்கு நான் சொல்றேன். என் கூட்டத்துக்கு மகளிர் அணியை நிறைய கூட்டு போவேன். என்னைக்குமே ஒரு 300-400 பேர் இல்லாம நான் எந்த கூட்டத்துலயும் நான் கலந்துகிட்டது இல்லை. அப்படி போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் என் பாசத்துக்கு கட்டுப்பட்டு என்னோட வந்திருக்காங்க. ஆனா இப்போ முடிச்சப்பறம் பொறுப்பு போட்டப்பறம் போய் சிலைக்கு மாலை போட போறேன். அப்ப அந்த பெண்கள் எல்லாருமே வந்தாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, கட்டி பிடிச்சிட்டு எங்க கட்சிக்கு வந்துட்டியாமா நீ. அப்ப இத்தனை நாள் அவங்க எனக்காக சும்மா வந்திருக்காங்க. ஸோ அந்த வாக்கு வங்கின்றது நிறைய இருக்குடா. ஒரு அடிமட்ட சின்ன குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க ஓட்டு கேளுங்க, ஓட்டு கேட்க. அதாவது நம்ம ஓட்டு கேட்க முடியாது யாருக்குன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட. அடிமட்ட தொண்டன் எப்படி இருக்கான்னா, காலையிலயும் உழைப்பாளிக்கு ஏதோ உழவருக்கு போறோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு சமையல் செஞ்சுட்டு நாளைக்கு யாராவது வேட்பாளராக வர நிறுத்தட்டும், அந்த சின்னம் அதுதான் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு.